அனைவருக்கும் அனைவருக்குமான ஒரு செய்தி. இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். இது வெளிநாட்டு மாணவர்களுக்காகவும், ஆங்கிலத்தில் சொன்னால் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் மாணவர்களுக்காகவும் சில செய்திகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். This message is only understood to the energy from where to the body. சக்தி எங்கிருந்து வருகிறது என்று புரிந்து கொண்ட மாணவர்களுக்கு மட்டுமே. அதனால அது 3 கட்டமாக தொழில் முறையாக வர இருக்கிறது. முதல்ல அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு மாணவர்களாக இருந்தால் $1000 கட்டி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். இது செய்முறை வகுப்பு என்று சொன்னால் அது 30,000 50,000 வரைக்கும் இருக்குது செய்முறை வகுப்பு. ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் தொழிலாக வர இருக்கிறது. பிறகு நோயாளியாக இருந்தால் நோய் தீர்த்த பிறகு நீங்கள் ஒரு தொகை நன்கொடையாக கொடுக்க வேண்டும். இதுதான் 3. வெளிநாட்டு மாணவர்களாக இருந்தால் அந்த நாட்டு மதிப்பில் $3000 $4000 இருக்கும். அது ஒரு 6 மாதம் வழிகாட்டுதலாகவும் 6 மாதம் செய்முறையாகவும் இருக்கும். ஒரு ஆண்டு வழிகாட்டுதலும் 6 மாதம் செய்முறையாக இருக்கும். ஃபார் த ஃபாரின் ஸ்டூடெண்ட். அந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் சொல்லித்தந்து அந்த நாட்டு பணத்தில் அவங்கள் பொருளீட்ட வேண்டும் என்று ஒரு கற்பனை. இது சாத்தியமாக இருந்தால் அனைவரும் இதை தொழிலாக கொண்டுட்டு வர முடியும். எந்த ஒரு செய்தியுமே தொழிலாக இருந்தால் மட்டும்தான் அது நீடித்து நிற்கும். ஒரு தொழிலை செய்து கற்றுக்கொண்டு அதுக்கு வருமானம் இல்லை என்று சொல்லி அதுக்கு மதிப்பு இருக்காது. அதனால திஸ் இஸ் ஃபார் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இது. நிச்சயமாக எதிர்காலத்தில் எல்லா தொழிலும் மறைந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொழில் அப்படி அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆங்கிலத்தில் சில செய்தியை சொல்ற விரும்புகிறேன். After awaking up in the morning, how to practice the clean, how to practice internal body to gain from universe. அதாவது விண்வெளியிலிருந்து ஆற்றலை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அப்படின்னா நீங்கள் எப்படி இதை செய்ய வேண்டும்? How to go to practice with a dog, with water diet and with boiled vegetable. நீங்கள் விண்வெளியிலிருந்து சக்தியை பெறணும்னா அதற்கு சின்ன ஒரு முயற்சியாக நான் இதை சொல்ல முயற்சிக்கிறேன். This is small effort for me. இது எனக்கான ஒரு சிறு முயற்சி. நான் ஒரு ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு ஒரு முயற்சி பண்றேன். After awaking up in the morning, drink water as a medicine. Keep some water in the stomach. Do this till 10 o'clock. Then you will feel yellow urine on the first day. The yellow will be bitter in the throat. Then chew some date and peanuts and swallow and drink as much water as you need. Repeat the water practice. If you are hungry, drink water again. Even if you are angry, then you can practice water by eating normal food or eat dates and peanuts and take it down. It should be cleansed. It should be done for 180 days so that the body will gradually relax. At some point the body weight will stop losing as per its weight. Then it means that the body has become clean. Then one should eat 2 dates and fast for a day. To watch the weight.
if you don't lose weight, you should drink water as a medicine for 2 days. If you still don't lose weight, you should keep breathing air. Even if you don't lose weight, even if you don't lose weight, you don't need to anything. If you continue to breathe water and air in this way, there is a chance that old poison will come in the throat in 10 days. There is a chance that old poison will come in the throat in 10 days. If you boil cabbage or unmedicated drumstick and squeeze it and drink the juice, the poisons will go down and the hunger and thirsty will be calm, and it will remain. All sick will be cleaned. All sick will be cleaned, and mind and body become calm. All sick will be cleaned, and mind and body become calm அப்படின்னு நான் சொல்றேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சக்தியை புரிந்து கொண்டவர்கள் understood the energy. This message is for practice the student, or this message is for student and patient. காலையிலேருந்து எந்திரிச்ச உடனேயே நீங்கள் நீரை மருந்தாக அருந்த வேண்டும். யாரு? ஏற்கனவே சக்தியை புரிந்து கொண்டவர்கள். நமக்கு சக்தி வந்து 7ஆம் அறிவு, பரிணாம அறிவியல் அடிப்படையில் according to the evolution science, the nature created the body to survive on the natural energy. இயற்கை நம்மை இயற்கை சக்தியில் வாழ பழக்கி இருக்கிறது. The nature invented the body. The nature தான் invented the body. The nature invented the human body. இயற்கை மனிதனை கண்டுபிடித்திருக்கிறது. அவனுக்கு சிக்கல் இல்லாமல் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது புரிந்துக்கணும். சிக்கல் இல்லாமல் சக்தியை புரிந்து கொண்டிருக்கிறது. சமையலிருந்து வரக்கூடிய உணவோ அல்லது மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற உணவோ இல்லாமல் இந்த மனிதனை தனித்து இயங்கும்படியாக அவனுக்கு ஆற்றலை விண்வெளியிலிருந்து தந்து கொண்டிருக்கிறது. விண்வெளிதான் மனிதனை உருவாக்கி இருக்கிறது. இந்த ஐவகை நிலம், நீர், காற்று, விசும்பு, நிலம், நீர், காற்று, நெருப்பு, விசும்பு என்கின்ற ஆகாயம். நிலம் எர்த், நீர் வாட்டர், ஏர் காற்று, ஃபயர் நெருப்பு, ஸ்பேஸ் ஆகாயம். இந்த ஐந்தும் சேர்ந்தவனுடைய ஒரு படைப்பு தான் மனிதன். இதை மேற்கு நாட்டவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் இது நான் சொல்ல மாட்டோம். இது ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது. அவர்கள் இது புரிந்து கொண்டால் நம் ஆரோக்கியத்தை எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உணவுல சுவை இருக்கிறது, மனம் அதை விரும்புகிறது. உணவுல சுவை இருக்குது, மனம் அது விரும்புது. அப்ப உணவுல சுவை கொடுப்பது இயற்கை தான், மனம் அதை விரும்ப வைப்பது இயற்கை தான். அப்ப இந்த மனதை இந்த இயற்கையானது தன் வசப்படுத்தி விடுகிறது. இயற்கையானது மனம் என்கிற உயிரை தன்னுடைய படைப்பான சுவை என்ற உணவில் அதை பிணைத்து வைத்து விடுகிறது. எந்த காரணத்தை கொண்டும் மனிதன் சுவையிலிருந்து விடுதலை அடையக்கூடாது. அவன் தொடர்ந்து அவன் சுவை அனுபவித்துக் கொண்டே இருந்து அவன் இறந்து போக வேண்டும். யாரு சுவையை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் இறந்துதானே போகணும். சரி, அப்ப சுவை வேண்டாமா? சுவை என்பது சிறிது நேரம்தான். அது பிறர் கொடுக்கின்ற உணவுக்காக, பிறர் கொடுக்கின்ற உணவை மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக சிறிதளவு உணவை போட்டுவிட்டால் முடித்து போச்சு. ஆனால் ஏற்கனவே நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலாக இருக்க வேண்டும். ஆல்ரெடி யுவர் பாடி had clean இருந்திருக்க வேண்டும். உங்கள் பாடி ஏற்கனவே சுத்தமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான்
இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் ஏதோ அதிக பிரசங்கித்தாக பேசுகிறேன். இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். ஆங்கிலத்தில் எதிர்காலத்தில் மற்ற நாடு மக்களுக்கு பேச வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக. ஆங்கிலம் என் தாய்மொழி அல்ல. நான் ஆங்கிலத்தில் பேசினால் அந்த ஆங்கில மக்களுக்கோ நம்ம மொழியிலும் இவங்க பேசுகிறார்கள் என்று அவர்கள் பெருமைப்படுவார்கள். நாம் எப்படி ஒரு அயல்நாட்டு மக்கள் தமிழ் பேசுகின்ற பொழுது நம்ம அவர் மரியாதை செய்கிறோம் அல்லவா? அதே போலத்தான் ஆங்கிலம் ஒரு தாய்மொழி அல்ல. ஆங்கிலத்திலும் பிறருக்கு சொல்லித் தந்து கடமை இருந்தால் அவர்களும் முன்னேற்றுவார்கள். அவர்களும் முன்னேறிவிட்டால் நமக்கு நன்றாக இருக்கும். பிறரும் முன்னேற வேண்டும், நாமும் முன்னேற வேண்டும். அதுதான் அறிவின் அடையாளம். What does a man from wisdom gain? What does a man from wisdom gain if he pains not at others' pain? அறிவினால் ஆவதுண்டோ பிரிது நோய் தன் நோய் போல் போற்றாக்கடையில் வள்ளுவர் சொல்வார். அந்த மாதிரிதான் நாம் ஆங்கிலத்தை பிறகு சொல்லித்தர முயற்சி செய்ய வேண்டும். எல்லா மொழியுமே நாம் கற்றுக்கொள்ள முடியும். சுமையும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் நாம் பிறருக்கு சொல்லித் தருவதற்கு முயற்சி செய்தால் அறவழியில் பொருளீட்ட வேண்டும், பிறகு திருப்பி கொடுக்க வேண்டும். நமக்கு மன வலிமையும் விடாமுயற்சியும் பொறுமை இருந்தால் உலகத்திற்கு நாம் இந்த கருத்தை சேர்க்க முடியும். ஒருவர் மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு ஊருக்கு 100 ஆசிரியர்களாக இதில் இருக்க வேண்டும். ஒரு ஊருக்கு, ஒரு தாலுகாவுக்கு, ஒரு பிளாக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தாலுகான்னு சொல்லுவாங்க. அந்த வட்டத்துக்கு, ஒரு தாலுகாவுக்கு, ஒரு ஊர் வட்டத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆசிரியர்களாக இருந்தால்தான் இது சாத்தியம். ஆகினால அனைவரும் இதை அவரவர்கள் முயற்சி எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் அவர்கள் நாட்டில் இதை சொல்லித்தந்து அந்த நாட்டு மக்களை நீங்கள் முன்னேற்ற வேண்டும். நிச்சயமாக ஆரோக்கியம் எளிமையாக கிடைக்கும் என்று சொன்னால் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளும். ஆரோக்கியம் எளிமையாக கிடைக்கிறது சொன்னால் மக்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஆரோக்கியம் அவர்கள் புரியும் மொழியில் இருந்தால் அவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் இதற்கு போட்டியாக இன்னொரு கலை வர முடியாது. நல்ல வேளையாக தமிழில் இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே சளி குறிந்த உணவையும் ரேஷனல் ஃபாஸ்டிங்கும் ஆராய்ச்சி செய்த டாக்டர் அர்னால்ட் ஹெக்டர், ஜெர்மனிக்காரர், அவருடைய கல்விதான், அவருடைய கருத்து தான் இங்கே 95 விழுக்காடு இந்த புத்தகத்திலே கையாளப்பட்டிருக்கிறது. வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி 3 கருத்துக்களை தான் எடுத்திருக்கிறார். டாக்டர் அர்னால்ட் ஹெக்டருடைய 2 கருத்துக்கள், திருவள்ளுடைய ஒரு கருத்து. திருவள்ளுடைய கருத்து 942வது குறளில் let water be your diet, being, அந்த 942 கான்செப்ட் பீயிங், let water be your diet and you need no medicine. let water be your diet. உங்கள் உணவில் நீர் இருக்குமாக பார்த்து கொண்டால் you need no medicine. உனக்கு தேவை மருந்து இல்லைன்னு நினைக்கிறார். அதாவது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஆகும். சரியா? ஆகினால மேலை நாட்டு மக்களும் சரியே, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சரியே, நான் சில செய்திகளை சொல்ல முயற்சி செய்திருக்கிறேன். குறை இருந்தால் மன்னித்து அருள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் முயற்சி செய்கிறேன். பிற நாட்டு மக்களுக்கும் சொல்லித்தர வேண்டும், பிற மாநிலத்து மக்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் சொல்கின்ற முயற்சி செய்கிறேன். எதிர்காலத்தில் தமிழ் தான் நிற்கும். சமஸ்கிருதத்திலிருந்து, அதாவது ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது சமஸ்கிருதம் ஊடக மொழியாக இருக்கிறது, கனெக்டிங் லாங்குவேஜாக இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன. ஆகையினால் 2 மொழி நிற்கும். ஒன்று தமிழ் மொழி நிற்கும், தமிழிலிருந்து உடன் பிறந்த சமஸ்கிருதம் நிற்கும். இது 2ல் தான் இந்த தூய்மை என்கின்ற செய்தி இருக்கிறது. சரியா? அப்போ இந்த தூய்மை என்கிற செய்தியை வெங்கடேசன் எப்படி செஞ்சாரு உணர்க நான் பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா 125ஆம் பக்கத்தில் 125ஆம் பக்கத்தில் சினப்சிஸ் லெக்சர் டேட்டட் 21/10/1997 அட் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர் அசோசியேஷன் அட் திருச்சிராப்பள்ளி லோக்கல் சென்டருங்கிற இடத்துல அவர் பேசியிருக்காரு. அக்கார்டிங் டு டாக்டர் அர்னால்ட் ஹெக்டர் தியரி, man does not die due to fasting. During fasting, the poisons in the body, cold medicine, starch, fat, etc. get deposited in the alimentary canal and this poison slowly builds up and kills him. இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. ஏன்னா ஏற்கனவே எனர்ஜி விண்வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. A pure body in vital condition, a சுத்தமான உடல் assimilates the hydrogen as a pure body in vital condition
இந்த சுத்தமான உடலானது தனக்கு தேவை சக்தியை காற்றிலிருந்து நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. இது பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இட் இஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் த ஹியூமனிட்டி ஃபார் த எவல்யூஷன் ப்ராசஸ். எவல்யூஷன் ப்ராசஸில் மட்டும்தான் மனித குலத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஹியூமன் பீயிங், நாட் ஃபார் அனதர் பீயிங். எந்த உயிரினத்துக்கு இது பொருந்தாது. இயற்கை தன்னை விரும்பித்தான் மனிதனுக்கு 7ஆம் அறிவை ஆற்றலை கொடுத்திருக்கிறது. அது சக்தியை ஆக்கும் இல்லாமல் அழிவும் இல்லாமல், சக்தி ஆவதும் இல்லை சக்தி அழிவதும் இல்லை என்ற கருத்தில் அது அங்கிருந்து சக்தி அனுப்பி கொண்டே இருக்கிறது. உயிர் நமக்கு விண்வெளிதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிராணனாக மாறி இருக்கிறது. பிராணன் இருப்பிடமாக இருக்கிற ஆகாயம் தான் நமக்கு தாயின் தந்தையாக இருந்து நம்மளை வழிகாட்டுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால சுத்த ரத்தத்தில் மனிதன் 100 ஆண்டுகள் ஆனாலும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம், சுத்த ரத்தத்தில் 200 ஆண்டுகள் ஆனாலும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நான் கூறிக்கொண்டு இறை செய்ய முறுகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இதில் முதல் பாடத்துல பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்பு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் புரியும். 30ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா 30 அல்லது 31ஆம் பக்கத்தை எடுத்து படிச்சுக்கீங்க. பரிணாம சித்தாந்தம், டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்பும். எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது? 50 கோடி 100 கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு செல் உயிரி தாவரத்தில் இருந்து மனிதன் தோன்றி இருக்கிறாங்க. சிங்கிள் செல் பாக்டீரியா, சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் செல் பாக்டீரியா, சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருந்தது. மனிதன் வளர்ந்து தொடுதல் உணர்வு மட்டும்தான் அது இருந்தது. சிங்கிள் செல் பாக்டீரியாவுக்கு தொடுதல் உணர்ச்சி தான் இருந்தது. பிறகு அந்த தாவரமானது புழுவாக மாறுகின்ற பொழுது 2 அறிவை பெறுகிறது, தொடுதலும் நகருதலும் பெறுகிறது. பிறகு அந்த புழுவானது பூச்சியாக மாறுகிறது, பல வகை பூச்சியாக மாறுகின்ற பொழுது தொடுதல் நகருதல் காணுதலாக இருக்கிறது. பிறகு அந்த பூச்சியானது பல வகை ஊர்வன பாம்பாக மாறுகின்ற பொழுது அதுக்கு 4 அறிவு வருகிறது. தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தலாக மாறுகிறது. தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல். பிறகு அந்த பாம்புகள் என்னவா மாறுதுன்னா பறவைகள் மிருகங்கள் பாலூட்டியாக மாறுது. பறவைகள் விலங்குகள் பாலூட்டியாக மாறுகிறது. அப்பொழுது அதுக்கு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி 5 அறிவு வருது. பிறகு அதே விலங்கானது மனிதனாக மாறுகின்ற பொழுது 6ஆம் அறிவு பெற்ற மனிதனாக மாறுகின்ற பொழுது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி பகுத்து பார்த்தல். அப்ப வாய் ருசியோடு பகுத்து பார்த்தல், வாய் ருசி இருக்குது பகுத்து பார்த்தல் இருக்குது. சரி, அதே மனிதன் என்னவா மாறான்னு கேட்டீங்கன்னா பிறகு யோகியாக மாறுகின்றான். இது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை செய்திருக்கிற யோக முறை. நீங்கள் எந்த பயிற்சி இதுக்கு செய்ய தேவையில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவனுக்கு 7 வகையான தன்மை வந்துருது, 7 வகையான அறிவு வருது, நாலேஜ் டெவலப் ஆகுது இல்லையா? தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. இயற்கை மனிதனை மேல் நோக்கி கொண்டு வருகிறது. நீ படித்தாலும் மேல் நோக்கி போகலாம். இயற்கை தன்னை நினைத்தாலும் தான் நினைத்து மனிதனை மேல்நிலைக்கு கொண்டு செல்கிறது. இயற்கை மனிதனை 7ஆம் நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் இயற்கையை புரிந்து கொண்டு நன்கு இயற்கை படித்தால் நீங்கள் 7ஆம் நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இயற்கை நோக்கமாக இருக்கிறது. அப்ப தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி பகுத்து பார்த்தல் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இப்போ இந்த இடத்துல அந்த இனப்பெருக்க நிலையில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்தல். அப்ப இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழணும்னா இவனுக்கு ஆகாரத்தை பற்றி கவலை இருக்கக்கூடாது. எனர்ஜி என்பது வந்து கொண்டே இருக்க வேண்டும். இவன் விரும்பு வரை வாழ்கின்ற அளவுக்கு இவனுக்கு சக்தி இருந்துட்டே இருக்கணும். அவன் விருப்பத்தில் தான் மரணம் வர வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது. ஆகதான் நமக்கு பல தடைகள் வச்சிருக்குது. இந்த தடை 50 கோடி ஆண்டுகளாக இருக்கலாம். 50 கோடி ஆண்டுகளாக இந்த தடைகளை கடந்து அதனாலதான் பல்வேறு வகையான மக்கள் குழப்பிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பக்தி மார்க்கம் உருவாக விளக்கம் சொல்லுகிறது, கர்ம மார்க்கம் உருவாக விளக்கம் சொல்லுகிறது, ஞான மார்க்கம் உருவாக விளக்கம் சொல்லுகிறது, யோக மார்க்கம் உருவாக விளக்கம் சொல்லுகிறது. நாம் இதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு இயற்கை யோக மார்க்கத்தை புரிந்து கொண்டு நம்ம மேன்மை அடைய வேண்டும். இதற்கு நீங்கள் வெளிநாட்டு மாணவர்களாக இருந்தால் அதுக்கு தனி கட்டணம் இருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் அது தனி கட்டணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் அதுக்கு தனி கட்டணம் இருக்கிறது. ஆக 3 வகை கட்டணங்கள் இருக்கின்றன. அறிவு கட்டம் இருக்கிறது, பிறகு தொழில் முறையாக கற்றுக்கொள்கின்ற முறை இருக்கிறது, பிறகு நோய் இருந்தால் தீர்த்து கொள்கின்ற முறை இருக்கிறது. எல்லாம் வெவ்வேறு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மாதிரி கட்டணங்கள் பொருந்தும். அதே மாதிரி மேலை நாட்டு மாணவர்களுக்கும் கட்டணங்கள் வேறுபட்டு இருக்கும். அவர்களும் எதிர்காலத்தில் அந்தந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள்
அவரவர்கள் நாட்டு கரன்சியில் சொல்லிக் கொடுத்து நீங்கள் அறவழியில் பொருளீட்டி உலகத்தாருக்கு வழிகாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.